இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்விலிபிரியம் சாப்டர்லேருந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கொஸ்டின் தான் நம்ம வந்து இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். இங்க நமக்கு என்ன கொஸ்டின் குடுத்துருக்காங்க, இஃப் 0.561 கிராம் ஆஃப் KOH இஸ் dissolved in water to give 200 ml of solution at 298 Kelvin. Calculate the concentration of potassium, hydrogen, hydroxide ion கேட்டிருக்காங்க இல்லையா? அப்ப இங்க கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தாலே நமக்கு என்ன பண்ணா பர் லிட்டர். 1 லிட்டர்ல எவ்வளோ பொட்டாசியம் அயன் இருக்குது, எவ்வளோ ஹைட்ரஜன் அயன் வந்து இருக்குது, எவ்வளோ ஹைட்ராக்சைடு அயன் வந்து இருக்குன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ நமக்கு எப்பவுமே மோலாரிட்டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ மோலாரிட்டிக்கு நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மோல்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இங்க நமக்கு என்ன கொடுத்தாங்க, கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து கிராம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நம்ம கான்சன்ட்ரேஷன் நம்ம எப்பவுமே மோல்ஸ் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். இஸ் இட் கரெக்ட்? அப்போ நமக்கு வந்து மோல்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன ஃபார்முலா? அப்போ மோல்ஸ் which is equal to given mass divided by molecular mass. Is it correct? என்ன பண்ணணும்னா given mass divided by molecular mass. இங்க what is the given mass? given mass என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.561. அப்போ molecular mass, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட molecular mass நமக்கு என்ன வரும், பொட்டாசியத்தோட அட்டாமிக் வெயிட் வந்து 19. அப்போ டபுள் ஆக்குனா 38, இது ஆட் நம்பர்னால 39 வந்து வரும். பிளஸ் நமக்கு என்ன வருது, ஒரு 16 plus 1 இல்லையா? ஆக்சிஜனுக்கு வந்து நமக்கு வந்து 16, ஹைட்ரஜனுக்கு வந்து 1. அப்போ நமக்கு என்ன 50, 40, 41 பண்ணா 56 வந்து நமக்கு வந்து வருது. இஸ் இட் கரெக்ட்? அப்போ நமக்கு வந்து 56 வந்து வருது. இப்போ அப்ராக்சிமேட்டா நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் வந்து நமக்கு வந்து லோயரா இருக்கு இல்லையா? இல்லை, 100 டைம்ஸ் நமக்கு வந்து லோயரா வந்து இருக்குது. அப்போ நமக்கு என்ன பண்ணா 0.01 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ 1/100, இது வந்து 1 டைம்ஸ் இருந்தா இங்க நமக்கு வந்து 100 டைம்ஸ் வந்து இருக்குது. அப்போ 0.01 வந்து நமக்கு வந்து வரும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ எவ்வளவு மோல்ஸ் இருக்குது, 0.01 moles of KOH வந்து நமக்கு வந்து இருக்கு, நம்ம வந்து பார்த்திருக்கோம். இஸ் இட் கரெக்ட்? இந்த KOH வந்து நமக்கு வந்து எவ்வளவுல இருக்குது, 200 ml வந்து இருக்குது. அப்போ 1 லிட்டருக்கு நமக்கு வந்து எவ்வளவு இருக்குன்றது நமக்கு வந்து மோலாரிட்டி வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ மோல்ஸ் நமக்கு எவ்வளவு இருக்குது, 0.01 மோல்ஸ் வந்து இருக்குது. எவ்வளவு ml வந்து இருக்குது, 200ல வந்து இருக்குது. அப்போ இன்ட்டு நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 1000. இதான் நமக்கு வந்து மோலாரிட்டிக்கு வந்து நமக்கு ஃபார்முலா இல்லையா? அப்போ நமக்கு வந்து 200 நம்ம கேன்சல் பண்ணா நம்ம 5 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன 0.05 மோலாரிட்டி. அப்போ நமக்கு வந்து 1 லிட்டர் நமக்கு எவ்வளவு மோல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.05 மோல்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ நம்ம என்ன பண்ணோம், மோலாரிட்டி வந்து நமக்கு வந்து கண்டுபிடிச்சாச்சு. இஸ் இட் கரெக்ட்? அப்போ நமக்கு KOH வந்து நமக்கு வந்து எப்படி டிசோசியேட் ஆகும், KOH எப்பவுமே K பிளஸ் ஆகவும் OH மைனஸ் ஆகவும் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ இதுக்கு என்ன மீனிங், ஒரு KOH வந்து எடுத்தீங்க அப்படின்னா அது கொஞ்ச நேரத்தில் நமக்கு என்ன ஆகும், அந்த KOH ஒரு K பிளஸ் ஆகும், ஒரு OH மைனஸ் ஆகும் நமக்கு வந்து பிரிஞ்சிடும். அப்போ எத்தனை மாலிகுல்ஸ் இருக்குதோ அத்தனை K பிளஸ் அண்ட் அத்தனை OH மைனஸ் தான் நமக்கு வந்து இருக்கும். அப்போ நமக்கு வந்து 0.05 மோல் நமக்கு வந்து KOH இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங், அதை நீங்கள் சொல்யூஷனில் போட்டதுக்கு அப்புறம் இல்ல 0.05 இல்லையா, 0.05 மோல் KOH நமக்கு வந்து இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் வாட்டரில் போட்டோன்னே நமக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு வந்து 0.05 மோலாக வந்து வந்துடும். இதுவும் நமக்கு வந்து 0.05 மோலாக வந்து நமக்கு வந்து மாறிடும். ஓகே, அப்போ என்னது அந்த சொல்யூஷனில் OHோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.05. ஓகே, டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ஹைட்ராக்சைடு அயனோட கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு வந்து கண்டுபிடிச்சாச்சு. 0.05 மோல்ஸ் பர் லிட்டர். நமக்கு ஒன்று தெரியும், H+ஓட கான்சன்ட்ரேஷனையும் OH- ஓட கான்சன்ட்ரேஷனையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா KW வந்து கிடைக்கும். KWன்றது என்னன்னா வாட்டர், அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் இல்லையா? அப்போ நமக்கு வந்து OH- ஓட கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு கொடுத்துட்டாங்க, இப்போ நமக்கு H+ கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். OH- ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து எவ்வளவு தெரியும், 0.05 வந்து நமக்கு வந்து தெரியும். KW எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 × 10⁻⁻14. அப்போ what is the H+ concentration? அப்போ H+ concentration which is equal to 1 × 10⁻⁻14 divided by 5 × 10⁻⁻2 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ 1/5 நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 0.2 வந்து வரும். இந்த -2 வந்து மேலே போச்சுன்னா +2 வந்து மாறும். அப்போ இன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10⁻⁻12 வந்து வரும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ நமக்கு இந்த H+ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன வரும், 2 × 10⁻, இது எனக்கு என்ன பண்ணுறோம், பவர் வந்து பெருசாக்குறோம் இல்லையா? அப்போ இது வந்து நமக்கு வந்து நம்பரை பெருசாக்கும் போது பவர் வந்து ஸ்மால் ஆகணும். அப்போ 10⁻−13 வந்து மாறும். அப்போ H+ கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு, K+ஓட கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிச்சாச்சு, OH- ஓட கான்சன்ட்ரேஷனும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணியாச்சு, H+ஓட கான்சன்ட்ரேஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுனா pH வேல்யூ வந்து கேட்டுக்கிறாங்க இல்லையா? வாட் இஸ் pH? அப்போ pH என்ன ஃபார்முலா, pH which is equal to -log of H+. Is it correct? அப்போ நமக்கு என்ன வரும், -log of H+ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 × 10⁻−13 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன வரும், மைனஸ் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா log 2ஓட வேல்யூ நமக்கு log 2, இதை நம்ம எழுதிப்போம், இன்ட்டு log of 1 × 10⁻வந்து பார்த்தீங்கன்னா -13. இஸ் இட் கரெக்ட்? அப்போ நமக்கு என்ன வருது,
லாக் 2ஓட வேல்யூ என்னன்னா 0.3010. இங்கே நமக்கு என்னன்னா -13 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ 13 வந்து நீங்கள் 0.3 வந்து மைனஸ் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா -12.7 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ விச் இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன வரும்னா 12.7 வந்து வரும். ஸோ திஸ் இஸ் த பிஹெச் வேல்யூ. அப்போ 0.561 KOH நீங்கள் 200 ml வாட்டர் வந்து இங்கே டிசால்வ் பண்ணீங்கன்னா அதோட பிஹெச் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12.7 வந்து இருக்கும். அது போக நம்ம என்ன பண்ணியாச்சு H+ எல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. H+ கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிச்சாச்சு, OH- ஓட கான்சன்ட்ரேஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ப்ளஸ் பொட்டாசியம் அயனோட கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே.